What is the purpose and when is the situation I need to use an array? That is the question. Collections கான்செப்டுக்குள்ள போகும்போதே நீங்க either you can save the same data type or different data types பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு அரே இருக்கு. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும் போது முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா try to fit into a real time example. We are going to be a software engineers. Software engineer என்ன பண்ணுவாங்க? நான் எளிமையா சொல்ல பாக்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா நம்ம எக்ஸாம்பிள மாத்திக்கலாம். ஓகேங்களா? What is the purpose and when is the situation I need to use an array? That is the question. Okay. இப்போ நான் array வந்துட்டு சேம் டேட்டா டைப்னு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஒரு கான்செப்ட் வருது, லிஸ்ட் வருது. ஓகேங்களா? இப்போ பைத்தான்ல நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எந்த டேட்டா டைப் வேணா உள்ள கொடுக்கலாம். ஓகேவா? அது நீங்க ஒரே டேட்டா டைப்பா கொடுத்தாலும் சரி, இல்ல மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் கொடுத்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ரைட்டா? சோ அப்ப அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ் ஒன்னு இருக்கு, அப்புறம் ஜெனரிக்ஸ்னு ஒன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன இந்த லிஸ்ட்ங்கிற கலெக்ஷன்ஸ்ங்கிற கான்செப்டுக்குள்ள போகும்போதே நீங்க either you can save the same data type or different data types பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு அரே இருக்கு. இங்க எனக்கு போயாச்சுல, அப்புறம் என்ன அரே வச்சிருக்கோம்? ஒரு இடத்துல எவால்வ் ஆகுது, எவால்வ் ஆகும்போது அரேஸ்ல இருந்து அடுத்து கலெக்ஷன்ஸ் ஒன்று வருது. அந்த கலெக்ஷன்ஸ் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலெக்ஷன்ஸ் இட் கேன் சேவ் ஹோமோஜினியஸ் டேட்டா டைப் as well as heterogeneous டேட்டா டைப்னு வருது. அப்புறம் அரே இருக்கு. சரி, அப்புறம் ஜெனரிக்ஸ் இன்னொன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும் போது முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா try to fit into a real time example. real time exampleனா உடனே வந்துட்டு வேற ஏதாவதுலாம் இல்ல, ஒரு பிசினஸ் எடுத்துங்க. எப்பவுமே நீங்க வந்துட்டு ஒரு ரியல் டைம் சினாரியோ போகணும்னா டேக் அ பிசினஸ். ஏன் இந்த பிசினஸ் சொல்றேன்னா, we are going to be a software engineers. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சமா ஒரு பிசினஸ்க்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ப்ராடக்ட் பண்ணி கொடுத்து அது பிசினஸா மாத்துவாங்க, இல்ல பிசினஸ்க்கு ப்ராடக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது வேணா. ஓகேங்களா? இப்போ சிடிஎஸ், டிசிஎஸ் மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு பேங்கிங் செக்டார், ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ், இவங்களுக்குலாம் அவங்க ஆல்ரெடி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. இல்லையா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஃபேஸ்புக், கூகுள், இவங்க என்ன பண்றாங்க? தே ஹேவ் தேர் ஓன் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் பிசினஸ் உங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, நீங்க எல்லாரும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க அப்புறம் இட் பிகேம் a நியூ பிசினஸ். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நீங்க பண்ண போறது என்னன்னா, யூ ஆர் கோயிங் டு சர்வ் a business. ரைட்டா? இதுல மாற்று கருத்து இல்லைங்களா? சரி, இப்போ ஒரு சர்வர் பிசினஸ் அப்படிங்கும் போது இப்ப நான் அரேவை எந்த பிசினஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், கலெக்ஷன்ஸ் எந்த பிசினஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், ஜெனரிக்ஸ் எந்த பிசினஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். நீங்க உங்கள்ட்ட ஒருத்தவங்க வராங்க. ஓகே, சோ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணி கொடுங்க, நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்கிற முடிவை நீங்க எப்படி எடுப்பீங்க? ஓகே, சோ இது இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நான் நம்புறேன். மேபி நீங்க இன்னும் இன்டெலிஜென்ட்டா கூட நீங்க புரிஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வகையில நான் எளிமையா சொல்ல பாக்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க, இல்லைன்னா நம்ம எக்ஸாம்பிள மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், என்ன எடுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கரும்பு ஜூஸ் கடை பார்த்துருக்கீங்களா? ரோட்லாம் கரும்பு ஜூஸ் கடை பார்த்துருப்பீங்க. கரெக்டா? இந்த கரும்பு ஜூஸ் கடை பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு நாள் அங்க விற்கிறது ஒரே டைப் ஆஃப் ஐட்டம். என்னது? ஜூஸ். அதுல ஒரே டைப் ஒரே ஐட்டம், ஒரே ஜூஸ் தான், கரும்பு ஜூஸ் மட்டும் தான், வேற எதுவுமே இல்லை. நீங்க ஒரு 5 பேர் 6 பேர் என்ன பண்றீங்க, போறீங்க, ஜூஸ் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அவர்கிட்ட பில் என்னன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு? என்ன கேள்வி கேட்பாரு அடுத்தவங்க? பில் என்ன அப்படின்னு கேட்டா அடுத்து என்ன கேள்வி கேட்பாரு? எத்தனை ஜூஸ் குடிச்சீங்க? ரைட்டா? எத்தனைங்கிற அந்த கேள்வியில இருந்து என்ன உங்களுக்கு புரியுது? ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஒரு டைப் ஒரு ஐட்டம் அப்படிங்கறதுனால ஒரே விலை தான், பிக்சடா. அது 10 ரூபா 10 ரூபா, 15 ரூபா 15 ரூபா. இப்ப நீங்க அவர்கிட்ட போயிட்டு நீங்க வேற எதுவும் பெருசா விளக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அவரும் உங்கள்ட்ட விளக்கெல்லாம் கேட்க மாட்டாரு. எத்தனை ஒரு கேள்வி கேட்பாரு? 5னா 50 ரூபா, 6னா 60 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு. ரைட்டா? இவருக்கு அரே போகுது. ஏன்னா இவர் வெறுமனே பில்லை மட்டும் தான் கால்குலேட் பண்ண போறாரு. அந்த கால்குலேட் பண்ற பில்லுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டேட்டா டைப் தான். சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம்னா அரே யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்ப வேற டேட்டா டைப் எங்க வரும்? ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கங்க. நீங்க ஜூஸ் கடைக்கு போறீங்க, அதே மாதிரி ஜூஸ் கடைக்கு போறீங்க, ஃப்ரெஷ் ஜூசஸ் எல்லாமே கிடைக்குது. ரைட்டா? இந்த ஃப்ரெஷ் ஜூசஸ் கிடைக்கிற கடையில போயிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க. ஆப்பிள் ஒன்று, ஆரஞ்சு ஒன்று, பொமோகிரானட் ஒன்று, வாட்டர் ஒன்று குடிக்கிறீங்க. இப்போ போயிட்டு நீங்க அவர்கிட்ட போயிட்டு பில் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? என்னென்னு கேட்பாரு. எத்தனைன்னு கேட்க மாட்டாரு. கரெக்டுங்களா? என்னென்னு கேட்பாரு. ஏன் என்னென்னு கேட்கிறாரு? ஏன்னா ஜூஸ் விற்கிறது ஒரு டைப் தான், ஆனா அதுல மல்டிபிள் ஐட்டம்ஸ் வச்சிருக்காரு. அப்ப மல்டிபிள் ஐட்டம்ஸ் வச்சுக்கோது ஒன்னொன்னுக்கு ஒரு வேலை இருக்குமா? ஆப்பிள் ஜூஸ் ஒரு வேலை, வாட்டர்மெலன் ஜூஸ் ஒரு வேலை, ஒவ்வொரு ஜூஸ் ஒரு வேலை அப்படிங்கறதுனால அவர் என்னென்னங்கிற கேள்வியை கேட்டுட்டு தான் அடுத்து அதுல எத்தனைங்கிற கேள்வியை கேட்பார். ஓகே, சோ he is placing 2 questions. என்னென்ன? அதுல ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஜூஸ். ஓகே, ஆப்பிள் ஜூஸ் எத்தனை? அதுல 2. அது 2 50 ரூபாயா? 2 × 50 100. So that is how he will calculate. அப்ப அவருக்கு அரே பத்துமா? பத்தாது இல்லைங்களா? ஏன்னா எதுக்காக பத்தாதுன்னா, அவர் பிசினஸ் பண்றாரு அப்படின்னா இந்த என்ன பனிக்காலம், இந்த பனிக்காலத்துல வாட்டர்மெலன் ஜூஸ் பெருசா போகாது. அது அதிகமா லோடு ஏற்றி வாங்கி வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. கரெக்டுங்களா? அப்ப வாட்டர்மெலன் இவ்வளவுதான் போயிருக்குன்னா இவ்வளவுதான் போயிருக்கு, இவ்வளவு பழம் மிச்சம் இருக்கு, இந்த டேட்டாலாம் அவருக்கு தெரிஞ்சாதான் அடுத்த நாளைக்கு தேவை என்னென்ன பழமே தேவைங்கிறத அவரால் முடிவு பண்ண முடியும்.
கரெக்டா? சோ அப்ப என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு ரேண்டமா சும்மா சேவ் பண்ண மாட்டாரு, என்னென்னு கேட்டுட்டு தான் எத்தனைங்கிற கேள்வி கேட்பாரு. கரெக்ட்டுங்களா? அடுத்தது இன்னொரு இடத்துக்கு போறீங்க, அந்த கடையில வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூசஸ் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு, பானிபூரி, இந்த சாட் ஐட்டம்ஸ் இருக்கு, டீ காஃபி இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க போய் பில்லு சொல்ல போனா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? என்ன கேள்வி கேட்பாங்க? எது எது? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எது எதுன்னு கேட்பாங்க. ஏன் எது எதுன்னு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு சாட் சாப்பிட்டீங்களா, ஜூஸ் குடிச்சீங்களா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா, எதுவுமே தெரியாது. ஒன்னொன்னு ஒவ்வொரு டைப், மல்டிபிள் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப வந்துட்டு ஒரு டைப் ஒரு ஐட்டம் அப்படின்னா we can go for an array. ஒரு டைப் ஒரு ஐட்டம் அப்படின்னா we can go for an array. ரைட்டா? சோ திஸ் இஸ் the purpose of data structure. வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். ஆனா சிச்சுவேஷன் வேர் டு யூஸ்ங்கிறது இட் இஸ் கெட்டிங் டிஃபர். ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைப் அண்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ், n ஐட்டம்ஸ்னு போட்டுங்க. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் என்னன்னு பெருசா தெரிஞ்சுக்க வேணாம், பட் இப்படி இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்க இப்போதைக்கு போதும். ஓகேங்களா? சோ அடுத்து n டைப் அண்ட் n ஐட்டம்ஸ். சோ திஸ் இஸ் வாட் வி சே as generics. இப்போ புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வருது, ஒரு கரும் ஜூஸ் கடைக்காரர் கேட்கிறாருன்னா, இட் இஸ் நாட் நெசசரி யூ நீட் டு கோ வித் கலெக்ஷன்ஸ் ஆர் ஜெனரிக்ஸ். யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி யூஸ் an array and build an application for him. Am I right? Guys, is it making sense? கரெக்டா சொல்றேனா இல்ல தப்பா தோணுதா? பைத்திய மாதிரி அந்த கால்ல வந்து இருக்குன்னு தோணுதா இருக்காது? இல்ல பிரச்சனை இல்லை. ஓகே, அதே மாதிரி இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஜூஸ் கடைக்காரர் கேட்கும்போது I will just go for using a collection. So this is what the data structure is all about. Data structure அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்துருச்சு. அது பிறகு இதுனா நான் வந்து ஒரு கரும்பு கட்டு ஜூஸ் கடைக்காரருக்கு போயிட்டு கலெக்ஷன் இல்ல ஜெனரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றது இட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. அது வந்து தேவையில்லாத வேலை. வெறும் அரே வச்சு நான் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ்ல நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, am I clear? Making sense? Right, okay. இதுக்கு மேல தெரிய வேண்டாம், ஜஸ்ட் an intro. Okay. So இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to start with the basic programming of array. Okay, பேசிக்கா அரேல என்ன பண்ண போறோம்? வெரி சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அரே கொடுக்குறேன். அது வந்து ஸ்டூடெண்டோட மார்க் லிஸ்ட்னு வச்சுங்க. ஓகேவா? நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா போடலாம், இட்ஸ் அப் டு யூ. ஸ்டூடெண்டோட மார்க் லிஸ்ட். இந்த மார்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் சேவ்ட் அஸ் an array. ஓகே, சோ ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு. 5 சப்ஜெக்ட் இருக்கும்போது 80, 90, 100, திருப்பி 90, 80. ஓகே, சோ இப்படி வந்துட்டு மார்க் வாங்கியிருக்காப்ல. எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மார்க்குக்கெல்லாம் டோட்டல் கண்டுபிடிக்கணும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் வில் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டோட்டல் கண்டுபிடிக்கணும். அடுத்து டோட்டல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இவர் டோட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஒரு டோட்டல் ஒரு தம்பி டக்குன்னு சொல்லுங்க, இந்த கணக்கால் வராது. 100, 190, 280, 280, 360, 440. தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. ஓகே, சோ இது ஒரு டோட்டல். ஓகே, சோ இது டோட்டல். அதுக்கப்புறம் இந்த டோட்டல் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இவருக்கு வந்துட்டு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுங்க. வாட் இஸ் இஸ் ஆவரேஜ்? 85 சம்திங், 84 சம்திங் வரும். ஓகேவா? ஒரு ஆவரேஜ். இப்போ இதுல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் வந்து if it is greater than 80 அப்படின்னா you have to print it as distinction. ஓகே, சோ distinction அப்படின்னு print பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் அதே மாதிரி greater than 60 but less than 80 அப்படின்னா first class. ஓகே, அண்ட் அதே மாதிரி greater than 40 and less than 60 அப்படின்னா செகண்ட் கிளாஸ். ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு அரே வச்சுக்கிட்டு அவருக்கு டோட்டல் கால்குலேட் பண்ணி அந்த டோட்டலுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி அந்த ஆவரேஜ் வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன கிளாஸ்ல வராருங்கிறத நீங்க இப்போ பிரிண்ட் பண்ண போறீங்க. Shall we start? Yeah.